ராவணன் கலியகத்தின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்கு கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த பொதிகளில் காத்திருந்த அதிர்ச்சி. அபிவிருத்தி பணிகளை சரியாக மேற்கொள்ளுங்கள், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல். இசாரா செவ்வந்தியை இலங்கைக்கு கொண்டுவர நேபாளம் சென்ற விசேட அதிரடிப்படையினர். முகமாலையில் எறிகணைகள் கண்டுபிடிப்பு, அழிப்பதற்காக எடுத்துச் சென்ற அதிரடிப்படையினர். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம். மடகஸ்காரில் மக்கள் போராட்டம் தீவிரம், தப்பியோடிய அந்நாட்டு ஜனாதிபதி. காசாவில் இறந்த உடல்கள் கையளிப்பு, அடையாளம் காணும் பணியில் உறவினர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். தெற்கு கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்ட 51 பொதிகளிலும் போதைப்பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த பொதிகளில் ஐஸ், கசிஸ் மற்றும் கெரோயின் போதைப்பொருட்கள் காணப்பட்டதாக இலங்கை கடற்படை உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த போதைப்பொருள் தொகுதி உணகுருவே சாந்தாயன அழைக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. கடற்படையினரின் கூற்றுப்படி 3 பொதிகளில் கெரோயின் போதைப்பொருள் இருக்கலாம் எனவும் மிகுதி 48 பொதிகளில் ஐஸ் போதைப்பொருள் இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களின் நன்மைகளை பொதுமக்களுக்கு வழங்குவதில் இடைப்பொறிமுறையாக அரசு அதிகாரிகளுக்கு பாரிய பொறுப்பு உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று முற்பகல் இரத்தினபுரி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இரத்தினபுரி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மீண்டும் திரைசேரிக்கு மீள கையளிக்க இடமளிக்க வேண்டாம் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி அதன் மூலம் தேவையான அபிவிருத்தி பணிகள் நடைபெறாததுடன் பணம் விரயமாகும் என்றும் ஒரே திட்டத்திற்கு மீண்டும் மீண்டும் பணம் ஒதுக்குவதால் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க முடியாத நிலை ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் அரசு திட்டங்களாக நிர்மாணப் பணிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்ட போதிலும் அதன் சாத்தியக்கூறுகள் மற்றும் பராமரிப்பு தொடர்பில் உரிய மதிப்பீடுகள் இடம்பெறாததால் அதனூடாக அரசாங்கத்துக்கு மேலதிக செலவினங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஹம்பாந்தோட்டை சார் கலாச்சார நிலையம், அனுராதபுரம் கீழ்ப்பூர் கூடம் போன்ற பல கட்டிடங்களின் பராமரிப்பு செலவு அதிகமாக உள்ளதால் அவற்றை பொறுப்பேற்க எந்த நிறுவனமும் முன்வராத நிலை உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்துடன் அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட சுற்றுலா பங்களாக்கள், விடுதிகள், பொது வர்த்தக நிலையங்கள் போன்ற கட்டிடங்கள் வெறிச்சோடிய இருண்ட இடங்களாக மாறியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அவ்வாறான நிறுவனங்களை தனியார் துறை நிர்வாகத்தின்கள் பராமரிப்பது இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் பொருத்தமான பொறிமுறையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த 2 வீரர்கள் நேபாளம் சென்றுள்ளனர். இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு உதவும் வகையில் இவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இசாரா செவ்வந்தி உட்பட 5 சந்தேக நபர்கள் நேபாள போலீஸ் மற்றும் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் நேற்று நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இன்று இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்டம் முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியில் ஒருதகை எறிகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியில் நேற்று எறிகணைகளை அவதானித்த மக்கள் கிராம சேவகர் ஊடாக உரிய தரப்புகளுக்கு அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் அங்கு சென்ற சிறப்பு அதிரடிப்படையினர் குறித்த எறிகணைகளை அழிப்பதற்கு எடுத்து சென்றுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுக, மத்திய, ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் மேல், தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது. மடகஸ்காரில் ஜனாதிபதி அன்றே ராஜோலினாவுக்கு எதிராக மக்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் அவர் நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளார்.
கடந்த செப்டம்பர் 25 ஆரம்பித்த இந்த போராட்டம் ஜனாதிபதி ராஜோலினா தலைமையிலான அரசுக்கு எதிராக திரும்பியது. பொதுமக்கள் ஊழல், வறுமை, மின்வெட்டு, தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது அந்த நாட்டு இராணுவத்தின் முக்கியமான படைப்பிரிவான கெப்சட் ஜனாதிபதியின் உத்தரவுகளை ஏற்க மறுத்து அரசுக்கு எதிராக திரும்பியது. இது அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் ஜனாதிபதி ராஜோலினா பிரான்ஸ் ராணுவ விமானத்தில் நாட்டை விட்டு வெளியேறி தப்பி சென்றுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தப்பியோடியதைத் தொடர்ந்து இராணுவத்தின் கெப்சைட் படைப்பிரிவு நாட்டின் பல்வேறு முக்கிய பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கிடையிலான காசா அமைதி ஒப்பந்தத்தின் முதற்கட்டத்தின் அடிப்படையில் பணைய கைதிகளின் சடலங்கள் கையளிக்கப்பட்டு வருகின்றன. இறந்த 4 பணைய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் அனுப்பியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து உடல்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹமாஸ் இறந்த 28 பணைய கைதிகளின் உடல்களையும் திருப்பி அனுப்பும் வரை காசாவிற்கு உதவி செய்வதை கட்டுப்படுத்துவதாக இஸ்ரேல் எச்சரித்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 45 பாலஸ்தீனர்களின் உடலங்கள் நேற்று காசாவிற்கு மீள அனுப்பப்பட்டதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ராவணன் கலேகம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். வணக்கம்.